ஏன்டா அப்படி படுத்திருக்க? உனக்கு என்னப்பா, உன்கிட்ட வண்டி இருக்கு, நீ எப்படி வேணாலும் நிற்ப. உன்னை அன்னைக்கே கொண்டிருக்கணும்டா. ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸை போடுவோம். அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு வண்டி வாங்கி கொடுமா, நான் வண்டி இல்லாமல் இருக்க மாட்டேம்மா. செருப்பு எடுக்கிறதுக்குள்ளே ஓடி போயிடு. அம்மா மரியாதையை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு இல்லைன்னு வை. ஹேய் வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். எதுவுமே பிடிக்கல எனக்கு இந்த வீட்டில், போங்க. விளையாடுறப்ப கூட ஜாலியாக விளையாட மாட்டியா? ஏன் குறை சொல்லிட்டே இருக்க? எனக்கு பதிலாக நீயே விளையாட பிடி. என்ன விளையாடிட்டு இருக்க? எனக்கு இந்த வீட்டில் எதுவுமே பிடிக்கல. ஏன் என்னாச்சு? இல்லை நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, இப்போ என்னாச்சு? என்னதான் ஆச்சு? வீக்கே எப்படி உட்காந்துருக்கான்? சரியில்லடா, வண்டி வேணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். செருப்படி வாங்க போகிறான் பாரு எட்டாவன். டேய் வாங்கி மட்டும் உட்காந்துடுறா. ஜேகேக்கு மட்டும் R15 வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு ஒன்றுமே தரலையே. டேய் என்னடா இப்படி பண்ணுற? என் வண்டி எடுத்து ஓட்டிக்கடா. அதெல்லாம் இல்லை, எனக்கு தனியாக வண்டி வேணும், அதுவும் டியூக்கு தான் வேணும். என்னடா இவன் அப்படி பண்ணுறான்? நான் கஷ்டப்பட்டு அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரைடிங் வந்திருக்கேன். வெளியே நாங்கள் ட்ரிப் பண்ண போகிறோம். ஒன்றா உட்காந்து கேம்பிங் போட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நாங்கள் ஒன்றா தங்குறதுக்கு சில சாப்பாடுலாம் வேணும், அதனால் நாங்கள் இப்போ கறி வாங்க போகிறோம். நான் என்னோட பைக்லேயே இவ்வளோ தான் தனியாக ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு கூட வந்தான், ஆனால் அவன் தனி பைக்கில் வந்தான். நாங்கள் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே ஜாலியாக பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது பார்த்துட்டு தான் ஆசைப்பட்றான் போல். ஆனால் அவன் ஆசைப்பட்டான் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறப்ப என்னோட வண்டி எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் அவன் கேட்க மாட்டேன்றான். அவனுக்கு தனியாக ஒரு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். என்ன செய்யுதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு என்ன ஒரு பெரிய கோவம்னா, இருக்கிறதுல நான் சின்ன பையன், ஆனால் எனக்கு முதல்ல வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்கன்ட்டு அவனுக்கு எதுவும் பொறுக்கலை. நான் பொதுவாக என்னோட வண்டி யாருக்கும் தரமாட்டேன். சரி பரவாயில்ல, அண்ணா போயிட்டானே சொல்லிட்டு கொடுக்கலான்னு பார்த்தா ஆனால் ஒத்துக்க மாட்டேன்றான். என்ன செய்யறது? சரி நம்மளாச்சும் இப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இந்த பேரோட தொல்லை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. டெய்லி தூங்கி இந்த ஜாய் கேட்டுட்டு இருக்கான், வண்டி வாங்கி கொடு, வண்டி வாங்கி கொடுன்ட்டு. ஜேகேக்கு அவ்வளோ சீக்கிரம் வண்டி வாங்கி தரல, இவனுக்கு எப்படி வாங்கி தருது? ஃப்ரெண்ட்ஸோட தனியாக வெளியே வந்து சாப்பாடுக்குலாம் வேறு காசு செலவாகுது. அதுலேயும் நான் தான் ரொம்ப காசு அதிகமாக செலவு பண்ணுறேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானே. இந்த வீக் என்னவாமா தெரிலடா, எப்போ பத்தாலும் வண்டி வாங்கி தரணும் டார்ச்சர் பண்ணுறான். ஜேகேக்கு வாங்கி கொடுத்தில்ல, இவனுக்கும் வாங்கி கொடுத்ததெல்லாம் சரி. எப்படி முடியும்? ஜேகேக்கு வாங்கினதுக்கே வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு ஆடுற, அடுத்து இவனுக்கு வாங்கி தர சொல்றியா? அன்னைக்கு ஒரு நாள் ஜேகேவோட சேர்த்து கார் ஷோரூமுக்கே அனுப்பிச்சு விட்டேன். எந்த கார் பிடிக்கத வாங்க சொன்னேன். ஏய் இங்கே பாடுறா, இந்த கார் பக்கமாக இருக்கலாம், வாங்கிக்கலாமா? உனக்கு பிடிச்சிருக்கா? அடி ஓட்டு. ஆமாண்டா வாங்கிக்க. கார் பாரு சூப்பராக இருக்கு. எனக்கு பைக்கு தான் வேணும், அதெல்லாம் தான் தள்ளின்னு போகலாம். டேய் பைக்கை விட கார் வசதிடா, இதை வாங்கிக்கடா லூசு. என்ன இவன் மென்டலாக இருக்கான்? நானாக இருந்தாலும் இதை வாங்கியிருப்பேன். இடையில பிரேக் டைமுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கோம், இப்போ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட போகிறோம் நாங்கள். கொஞ்சமாக டீயும் வடை பஜ்ஜி சாப்பிட்டு போகலான்னு வந்திருக்கேன். இந்த இடத்துல எல்லாம் சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு வியோட நிலைமை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது. அம்மாவே ஒத்துக்குச்சு காரை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, அவன் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். பைக்கு தான் வேணும்னு தலைகீழ நின்று பல்ட்டி அடிக்கிறான். என்ன சொல்கிறது? கார் இருந்தால் ஃபேமிலியாக கூட போகலாம், ஆனால் இவன் ஒத்துக்க மாட்டான். என்ன அளவுக்கு உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது பெருசா, எப்படி ஓட்டுவான் அப்புறம்? நான் நிறைய ஸ்டண்ட்லாம் பண்ணுவேன். பண்ணுவானா? நினச்சி பார்த்தாலே சிரிப்பாக தான்ப்பா இருக்கு. நாங்கள் ஒரு 2 நாள் கேம்பிங் போகலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து. நான், இன்னொருத்தன், அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு. இவங்க இணை பிரியாத நண்பர்கள். எப்போவுமே வெளில போனவங்க கூட தான் போவேன், அதே மாதிரி இன்றைக்கும் உங்க கூட தான் போகிறேன். நிறைய வாட்டி இந்த வீணா பண்ணணும் கூட சேர்ந்து பிளான்லாம் கேன்சலாக போயிருக்கு. நான் நிறைய ஐடியா பண்ணுவேன், கடைசியில் பார்த்தா வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. பரவாயில்ல, இந்த வாட்டி தான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. பெருசாக பிளான் போடல, திடீர்னு முடிவு எடுத்தோம் போயிட்டோம். ஒரு 2 மாதமாக பிளான் பண்ணியிருப்போம், அந்த பிளானில் வேலைக்கே ஆகாது. பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வருமா வராதா? லேட் ஆகுதே. எக்ஸ்கியூஸ் மீ கொடுத்துட்டாங்க. ஒரு வாட்டி கூப்பிட்டா தான் கொடுக்குறாங்க, இல்லாட்டி அப்படியே ஏமாத்திடுறாங்க. சாப்பாடெல்லாம் சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டு தரமாட்டுறாங்க. நம்ம கேட்டால் தான் அவங்களே கொடுக்குறாங்க, இல்லாட்டி அவங்களே எடுத்து வச்சுக்கிறாங்க. இது என்னப்பா அது? தெரியாதனமா சுட சுட எடுத்து வாயில போட்டேன், இப்போ வாய் வலிக்குது. இப்போ வேறு ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கேம்பிங் ஸ்பாட்டுக்கு போக வேண்டியதான். ஓகே, எதுவும் இல்லை நினைக்கிறேன். போயிடலாமா? ஒரு நிமிஷம் இருடா. என்னடா இவனுக்கு எதுவும் வாங்கணுமா? ஆமாப்பா, எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தேவைப்படுது. சீக்கிரம் வாங்கடா.
இவ்வளோ நேரம் நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன், அப்போலாம் வாங்கலை. கரெக்டாக போகிறப்ப பண்ணுறான் பாருங்க. இது வேறு கையிலே வரமாட்டேங்குது. ஓவராகவும் யாரும் சாப்பிடாதீங்க, அப்புறம் பைக்கை ஓட்ட முடியாது. தூக்கம் வந்துடும், ஃபஸ்ட்டு தூக்க வேண்டியதுதான். யூஸ்வலாக வயிறு ஃபுல்லாக தான் வண்டி ஓட்ட மாட்டேன். இன்றைக்கி என்ன அப்போ தெரில. அப்பா டியூக்கு வாங்கித்தாப்பா. ஷோ இவனோட ஒரு தொல்லையாக போச்சு. டே மார்க்கெட்டு தான் எடுத்தியாடா? நீ மார்க்கெட்டு வாங்கி தரேன். என்ன போமா? எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களே? எல்லாம் வாங்கியாச்சு. டேரெக்டாக போக வேண்டியதான். சரி வாங்க. அவன் சரியாக சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான். வாங்கி கொடுத்து தொலைஞ்சிருக்கம்மா. தொல்லை தாங்க முடியலம்மா. எப்போ பார்த்தாலும் மூஞ்ச தொங்கப்பட்டு உட்காந்துருக்கம்மா அவன். மார்க்குக்கு மட்டும் இல்லைடா, இப்போ பட்ஜெட் வேறு டைட்டாக இருக்குது. இப்போன்னு பார்த்தா அவன் கரெக்டாக காரே வாங்கி தரேன்றீங்க, பைக் வாங்கி தர மாட்டீங்களா? பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டான். வாங்கி தர முடியாதுடா. என்னடா இதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ஏதோ மேட்ரா? உனக்கு என்னப்பா, உன்கிட்ட வண்டி இருக்கு, என்கிட்ட அப்படியா? பாரமா இவனா எனக்கு முழுக்காக பேசிட்டு இருக்கான். அவன்கிட்ட பதில் கொடுக்காத. எதுக்கு அவன்கிட்ட பேசுற? ஓஹோ, குடும்பமா சேர்ந்து ஒதுக்குறீங்களான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரே டென்ஷன். இந்த வீயை சமாதானப்படுத்தி எனக்கு மண்டை வலி வந்துருச்சு. அந்த மன அமைதிக்கே நான் இப்போ தனியாக வெளியே வந்திருக்கேன். தனியாக இல்லை, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட எப்படி சொல்கிறது? சரி பரவாயில்ல சொல்லுவோம். பல வருஷமாக அரியர் பாஸ் பண்ணாமல் இன்னமும் காலேஜில் படிக்கிறவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். சரி மனசை தளர விடாத. இப்படியே படுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எந்திரி. உனக்கு என்னப்பா, அவன்கிட்ட வண்டி இன்னொரு அட்டி விட்டு மூஞ்சி பேத்துருவேன். ஓவரா பண்ணாத, மட்டும் வண்டி இருக்கு. அவன் பாவம் தானே. இவனுக்கு அச்சம் கஷ்டம் கொஞ்சம் நஞ்சா புரியுது. எனக்கு எதுவுமே பிடிக்கல. நான் என்னமோ அந்த பைக்கை பற்றி பேசிட்டு இருக்கான். வாங்கி தரலாம்ல? அதெல்லாம் சும்மா சிம்பத்தி. நீங்க ஒவ்வொருத்தரும் அவனுக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க பார்த்தீங்களா? அதான் அவனோட பிளானு. நான் உனக்கு அம்மாட்ட கேட்டு பார்த்தேன். தெரியும். ஆனால் அம்மா ஒத்துக்கல. முதல்ல இவங்கி கேட்டான், அதுக்கப்புறம் ஜேகே கேட்டான், இப்போ நீ வந்து கேட்குற. அப்படியா? இந்த நேரத்தில் எனக்கு தெரியாதுமா. உனக்கு எப்படி தெரியும்? எல்லார்ட்டையும் நான் தான் கேட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து கேட்டு பார்த்தா நான் ஒத்துக்கவே இல்லை. அதனால உங்கள்கிட்ட சொல்லி சொல்லி கேட்க வைக்கிறான் பாரு. ஐயோ பாவமா அவன். உங்க அண்ணன் பிரச்சனை என்னடாச்சு? அதான் கேட்குறேன். நான் இப்போ நல்லா இருக்கேனா இல்லையா? அதான் மேட்ரு. நான் நல்லா இருக்கேன். வீட்டில் நான் வண்டி கேட்டுக்கிட்டு ஒரே டார்ச்சராக இருக்குடா. இப்போ என்கிட்ட வண்டி இருக்கிறதால எல்லாரும் என்ன பார்க்குறாங்க. உனக்கு தானே ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தேன், இப்போ ஒருத்தனா வரான் பத்தியா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. எங்களுக்கு உன் கஷ்டம் புரியுது ஜேகே. புரிஞ்சு என்ன பிரோஜனம்? சரி பண்ண வழி இல்லையா? அந்த சொல்ல தாங்க முடியாம தான் இப்போ நான் வெளியே வந்தேன். இப்போ கொஞ்சம் மனசுக்கு அமைதியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. சரியான பைத்தியக்காரனா இருக்காண்டா. அம்மா காரியா வாங்கி தரேன்னு சொல்லிச்சு. அதெல்லாம் எனக்கு மேலே வண்டி தான் வேணும்ட்டான். நான் பைக் வாங்கி கிளம்ப காலத்துலலாம் கார்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. சரி பைக்காச்சும் வாங்கி கொடுக்க சொல்லி தான் கேட்டேன். இவன் என்னடாண்டா கொடுக்குற காரை வேணான்ட்டு. ஐயோ இவனை நான் என்ன சொல்கிறது? அப்போ காரை வாங்கிட்டு நீ உன்னோட பைக்கை கொடுத்துரு. நல்லா சொன்னாப்போ. என் வண்டி தான் என் உயிர். அவன் உனக்கே தெரியும். எனக்கு மிளகா கேள்வி காதா கோவம் வந்து அடிச்சு விடுவான். மீறி அண்ணனா போச்சேன்னு வண்டி திறந்தாலுமே அவன் வாங்கிக்க மாட்டான். உனக்கு டியூக்கு தான் வேணுமா? இப்படி பண்ண என்ன பண்ணுறது? உனக்கு மட்டும் இப்படி வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க? அதையும் கேட்குறேன். நானும் இதே மாதிரி தான் தொலை பண்ணேன். அப்புறம் எங்கள் அப்பா நிறைய மார்க் எடுக்க சொன்னார். ஆனால் நான் பாஸ் ஆகிறதே கஷ்டம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நீ பாஸ் ஆனால் போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? எடுத்துகிட்டு போனேன் பிட்டு. அவ்வளோதான். பிட்டு எடுத்துகிட்டு போய் ஜஸ்ட் பாஸ் தான். பிட்டு எடுத்துகிட்டு போய் ஜஸ்ட் பாஸ் தான் வாணியா? அடையாண்டா. அதானதே பெருசு. நீங்கள் வேற பிட்டு எடுக்கிறதுல கஷ்டம் தெரியுமா? எந்தெந்த கொஸ்டின்லாம் வரும்னு நானே ஒரு கணிப்பை போட்டு கஷ்டப்பட்டு எடுத்து எழுதிட்டு போய் நான் பிட்டு அடிச்ச கதை எங்கள் வீட்டுக்கே தெரியாது. தெரிஞ்சிருந்துச்சு வாங்கி கொடுத்துருக்கே மாட்டாங்க வண்டியை. அதுவும் மெயினாக எங்கள் அப்பா விட்டுருக்கே மாட்டாரு. சே இந்த வீட்டில் நியாயன்ற வார்த்தைக்கே இடம் இல்லை. இப்போ எதுக்கு பொருள் டமால் டமால் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்க? வேலை பார்க்குறதா மதியம் பாரு. பொருளை உடச்சா அவ்வளோதான் மரியாதை. ஏன்டா அப்படி படுத்துருக்க? உனக்கு என்னப்பா, உன்கிட்ட வண்டி இருக்கு, நீ எப்படி வேணாலும் நிற்ப. உன்னை அன்னைக்கே கொண்டிருக்கணும்டா. நீ உன் கோவத்தை பொருள் மேலே காமிக்காத, ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணு. இந்த துண்டு பொருளே ஒழுங்கா பார்த்துக்க மாட்டேன்றான். வண்டி வாங்கி கொடுத்தாலும் அப்படி தான் உடச்சு ஓட கற்றுருவோம். இவனை நம்பில வாங்கி தர முடியாது சேக்கு. பார்வி நீ தான் பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுற. ஆனால் அம்மா அப்படி சொன்னதுக்கப்புறம் அன்னைக்கே நான் திரும்பி மறுபடியும் பொருளெல்லாம் பொறுமையாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். கடா அப்படிலாம் நிறைய தூக்கி போட்டு உடைக்கவே இல்லையே. இவன் மட்டும் அமைதியாக இருந்தால் போதுமா? முதல்ல அமைதியாக இருந்திருக்கணும். முதல்ல எதை பார்க்குறோமோ அதை வச்சு தான் முடிவு பண்ணுவோம். நீ அத்தனைக்கு மார்க் கூட எடுக்கலை தெரியுமா? நீ ஜஸ்ட் பாஸ் தான் ஆன, அதுக்கே உனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் நல்ல மார்க் எடுத்தேன், அப்பயுமே எனக்கு வாங்கி தரல.
இருக்கட்டும், பெத்த பிள்ளைங்கள்ட்டே பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்கல்ல. ஜஸ்ட் பாஸ் எடுத்தவனுக்கு R15. டேய் நான் அந்த காலத்துல பாஸ் ஆவறதே பெருசா இருந்துச்சுடா. போதும், உன் கதைக்கு முற்றுப்புள்ளி வை. நீ தான் வண்டி வாங்கிட்டு இல்லை, இதுக்கப்புறம் என்ன பேசினா என்ன? டேய் நான் உனக்கு வாங்கி தர சொல்றேன்டா, நான் உனக்கு வாங்கி தர சொல்றேன்டா. கடைசி பிள்ளைய மட்டும் நல்லா கவனிச்சுக்கிட்டு எங்களையெல்லாம் அம்போன்னு விட்டுட்டீங்க. நல்லா கேளுடா, அம்மா கிட்ட கேளுடா. நீ அம்மா கப்பசிட் ஆயிட்டியா? எப்போ பார்த்தாலும் மூஞ்சி சொங்கி மாதிரி வச்சுக்கிறேன். எனக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணாலே பிடிக்காது. நீ சும்மா கேட்ட கூட வாங்கி கொடுத்துருவேன். நேற்று இவன்ட்ட சொல்லி கண்ணியத்தப்பிலே சொல்கிறோம் அம்மாட்ட வாங்கி கொடுக்க சொல்லுன்ட்டு. எப்படி நான் ஒத்துப்பாப்பா? உனக்கு வேணும்னா மனசார நீயே வந்து என்கிட்ட கேட்கணும். அதை விட்டு சரி பாப்போம் பாப்போம். பாப்போன்னு சொல்லியிருக்கேன், அது பெரிய விஷயம் இல்லையா? சந்தோஷப்படு. பாப்பாவால் டேரெக்டாக வாங்கி தரேன்னு சொல்லணும், அதெல்லாம் முடியாது. அது மட்டும் இல்லாமல் பாப்பான்னு சொன்னா கூட ஒத்துக்க மாட்டேன்ற. கட்டாயம் வேணும்னு அடிச்சு பேசுகிறேன். எனக்கு அதெல்லாம் பார்த்தா கோவம் வருது. டெய்லி வாங்கி தரேன்னு கெஞ்சிறேனே, அது கோவம் வராது எனக்கு. அதெல்லாம் வரக்கூடாது உனக்கு. அப்போ எனக்கெல்லாம் கோவமே வரக்கூடாதுன்னு சொல்றியா நீ? முதல்ல தள்ளிப்போ. கொஞ்சமாச்சு அம்மா மாதிரி நடந்துக்க. பிள்ளைங்க கூட போட்டி போடாத. நான் ஏன் போட்டி போடுறேன்? நீ தான் போட்டி போடுற. அம்மாவே வண்டி வாங்கி தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க டெய்லி. நான் டார்ச்சர்லாம் பண்ணல. தள்ளி போடுற, டிவி மறைக்குது. மா எனக்கு வேண்டியதை வாங்கி தர மாட்டேற. டிவி பார்த்துட்டு இருக்கேம்மா. நூறு அடிச்சிருவேண்டா. மா ஏதாச்சும் பர்ஃபார்மன்ஸை போடுவோம். அம்மா ப்ளீஸ்மா எனக்கு வண்டி வாங்கி கொடுமா. நான் வண்டி இல்லாமல் இருக்க மாட்டேம்மா. செருப்பு எடுக்கிறதுக்குள்ளே ஓடி போயிடு. அம்மா இந்த பைக் தான் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னால் தாங்க முடியல. சும்மா உட்காந்து கூட அந்த வண்டி பாரு, இந்த வண்டி பாரு. வாங்குறதுமா என் கனவு. வாங்கணும்னா நீ சம்பாரிச்சு வாங்கிக்கடா. என்ன சாப்பிடுகிற? இங்கே பாரு, புதுசாக நீ சாப்பிடாம இருந்து எல்லாரும் கஷ்டப்படுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். மரியாதையை சாப்பிட உட்காந்துருவா. இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணாதவா. அம்மா மரியாதையை வாங்கி கொடுத்துட்டு எனக்கு இல்லைன்னு. சரி நான் அம்மாவை அடிக்கல. அண்ணா எனக்கு வண்டி வாங்கி தரலாம், அந்த பேட்டை வச்சு நானே என்ன அடிச்சுப்பேன். அப்போ நீ அடிச்சுக்கடா, என்ன கோவப்படுத்தாத. வா மரியாதையை சாப்பிடவா. சாப்பிடலாம் உட்காந்துக்காத. சொல்றது கேள்வி. எனக்கு எதுவும் வேணாம், நீ போ. டேய் ஏன்டா இப்படி பண்ற? நீ என்ன அடிச்சும் பாடுறா. நான் சாப்பிட கூப்பிடுறேன், வந்து தொலைடா. வேணாம், நீ வண்டி வாங்கி தரேன்னு சொல்லி நான் சாப்பிட்றேன். டேய் ஏன்டா டார்ச்சர் பண்ற? உர்றா முதல்ல என்ன. இல்லாட்டி ஜேகேக்கு சொன்ன மாதிரி எதாச்சும் சொல்லுங்க. அவனை ஜஸ்ட் பாஸ் ஆக சொன்னீங்கல்ல, நானும் அந்த மாதிரி எதாச்சும் பண்றேன், ஒத்துக்கங்க. ஐயோ என்ன விடுறா. எனக்கு வண்டி வேணும். இருக்கிறதுல பாத்தீங்களா? எதுக்கு அடிச்ச? எனக்கு வண்டி வேணும். அடி வாங்கி சுத்துறாத. என்ன போட்டு அடி அடின்னு அடிச்சு நிறுத்து முதல்ல. கடைசியா எனக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் சாப்பிடவே மாட்டேன். போங்க நீங்க யாரும். எனக்கு வேண்டாம். எனக்கு சாப்பாடே வேணாண்டா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ சாப்பிட்டு தான் ஆகணும். வா சாப்பிடலாம் வா. சாப்பிடணும்னா எனக்கு டியூக்கு வாங்கித்தாங்க. இவனோட ஒரே தொல்லையா போச்சு. தூக்கி போடுற அந்த பேப்பரை. டேய் நானே அவனை வாங்கி தரணும்னு முடிவு பண்ணல. உனக்குன்னு ஒரு அப்பா இருக்கான்டா, அவன் சாவடிச்சு விடுவான். நீ போய் சொல்ற. நீ தான் இந்த வீட்டில் எல்லாமே. அப்பா தான்டா. இல்லை நிறைய வாட்டி அப்பா வாங்கிட்டு அடி வாங்கி நான் பார்த்துருக்கேனே. அதெல்லாம் வேற காரணங்கள். உனக்கு வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவேன்? நான் ஒரு விளாகர் ஆகிடுவேன். பைக்கு ஹெல்மெட்டில் கேமரா மாட்டிட்டு போவேன். ஃபன் பண்ணுவேன். ஜாலியாக இருக்க போகுது. நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. எனக்கு வாங்கி தர மாட்டீங்க. நான் எவ்வளோ ஆசைப்படுறேன் தெரியுமா அந்த வண்டி. ஏன் எனக்கு வாங்கி தர மாட்டீங்க? வாங்கி கொடுத்தா நீ மட்டும் ஓட்டு. எதுக்கு விளாகெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க? எனக்கு அதெல்லாம் புரியாதுமா. வாங்கி தரது பிரச்சனையே இல்லை. அடுத்த நாள் நீ நியூஸில் வருவேன். அப்போ நான் என்ன பண்ணுறது? நான் நல்லா வண்டி ஓட்டுவேன். அதெல்லாம் நான் சைக்கிளே போதுறதுக்குள்ளே ஓட்டுவேன். நீ எப்படி வண்டி ஒழுங்காக ஓட்டுவேன்? ஒரு விட்டு நம்பிக்கை இல்லை எனக்கு. லைசன்ஸ் எடுக்கணும், அதெல்லாம் தலைவலியாக இருக்கும்டா. உனக்கு வண்டி ஒழுங்காக ஓட்ட தெரியாதுடா. அப்படிலாம் சொல்லாத. நான் ஒழுங்காக வண்டி ஓட்டுவோம்மா. நீ ஓட்டுறதை பார்த்துட்டு அவங்களே லைசன்ஸ் தர மாட்டாங்கடா. இப்போதான் அம்மாவுக்கு கொஞ்சமாக கருணை மனசில் வந்திருக்கு. இதை அப்படியே கீப் அப் பண்ணி கடைசியில் வண்டி வாங்கிட வேண்டியதுதான். ஆனால் அம்மா சொல்கிற மாதிரி எனக்கும் பெருசாக வண்டி ஓட்ட வராது. ஆனால் பரவாயில்ல, கற்றுக்கிட்டா கண்டிப்பாக வண்டி ஓட்ட வரும். லைசன்ஸ் வாங்குறப்ப தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அம்மா சும்மா எனக்காக போய் சொல்லுது அப்பா தான் எல்லாமேன்ட்டு. அப்பா கையிலலாம் ஒன்றும் இல்லை. அப்பா டம்மி பீஸு தான். அம்மா கையில் தான் எல்லாமே இருக்குது. ஆனால் அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்குது. அம்மா ஒன்று ஒத்துக்கிட்டா போதும், கண்டிப்பாக வண்டி வாங்கிடலாம். ஆனால் இப்போ மார்க்கும் முன்ன மாதிரி வரதில்லை வேறு. இப்போ இன்னும் டவுனாக போயிடுச்சு. எல்லாம் இந்த பைக் ஸ்ட்ரெஸ்னால தான். வாங்கி கொடுத்தா நிம்மதியாக இருக்க போகிறேன். வாங்கி தராததுனால அதே நினச்சி ஏங்கி துக்கப்பட்டு கிடக்கிறேன். ஒழுங்காகவே மார்க் வர மாட்டேங்குது எக்ஸாம்லலாம். முன்ன மாதிரி படிப்பில் ஒரு கான்சன்ட்ரேஷனே எனக்கு வர மாட்டேங்குது. ஜேகே அடிக்கடி ட்ரிப்பு போகிறேன்னா இந்த 2 வீணா போட ஃப்ரெண்ட்ஸை கூட சுத்த போயிடுறான். அதெல்லாம் பார்த்து எனக்கு மட்டும் ஆசையாக இருக்காதா? நீங்கள் நினைக்கலாம் அது என்ன ஜீவனுக்கு ஜேஹோப்புக்கு சுகாக்கெல்லாம் வரது ஆசை உனக்கு வந்துருச்சு, ஏன் பைக்கு கேட்குறேன்ட்டு கேட்கலாம். ஆனால் அவங்களாம் டோமரு. நான் தான் கொஞ்சம் கெத்தாக சுற்றுறேன். அதனால எனக்கு பைக் ஆசையாக இருக்குது. நான் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். நான் இல்லைன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கேன். பைக் வாங்க ஆசை இல்லைன்னா உடனே நாங்கள் டோமரா? நீ இன்னும் 2K கிட்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. அடம் பிடிச்சிக்கிட்டு அம்மாவே அடிக்கிற. நீ அந்த மாதிரி வண்டி ஓட்டினா 4 பேர் உன்னை பார்ப்பாங்கன்ற ஆசையில தான் நீ வாங்குறேன்னு எனக்கு தெரியுது. அப்படிலாம் இல்லை. இப்போ நார்மல் பைக் வாங்கு. ஏன் இந்த மாதிரி பெரிய வண்டி தான் வாங்கணுமா? என்ன பதிலே வரல. ஜேகே மாதிரி நீ உருப்படமா போயிடாத.